गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव परमेश्वर गुरु சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம். இப்போ நவகிரகத்தில் வந்து சுக்கராச்சாரியாரை பற்றி பேசலான்னு இருக்கிறேன். திருவுடைய பிள்ளை சுக்கராச்சாரியார் சகல சாஸ்திரத்தையும் தெரிஞ்சவர், சகல வேதங்கள் தெரிஞ்சவர். அவருக்கு 64 கலையும் தெரியும், 6 சாஸ்திரமும் தெரியும், 4 வேதமும் தெரியும். இந்த சுக்கிரன் என்று அழைக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் தேவர்கள்லாம் தலைவர், அசுரர்கள்லாம் தலைவர் சொல்லுவாங்க. தேவர்கள்லாம் தலைவர் வந்து குரு பகவான், ஆங்கிலச முனிவருடைய மகன். நான் இப்ப டாபிக் பேச போறது சுக்கிரனை பற்றி. இந்த சுக்கிரனுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்தை அனுதினமும் டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி குருன்னு கிடைக்கும். சுக்கிரனவே மகாலட்சுமி தானே. ஓம் அஸ்வத்தாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் ஒன்று இருக்கிறது. இந்த மந்திரத்தை நீங்க அனுதினமும் வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் நிறைய பேருக்கு காயத்ரி மந்திரம் தெரியுது, தமிழ்ல தெரியுது, ஊருமே கற்றுக்கிட்டீங்க. இந்த யூடியூப்ல அவர் என்ன பேசுறாரு, இவர் என்ன பேசுறாரு, நிறைய பேர் கேட்குறாங்க. இவர் இப்படி சொல்றாரு சார், இவர் அப்படி எல்லாம் எல்லாரும் இப்படி சொல்றீங்க, எங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு சார், இது சார் சரியும் தெரியல சார். ஒருத்தர் குரூப் வச்சு அக்டோபர் 4 ஒருத்தர் வந்து அக்டோபர் 11 குழப்பமா இருக்கு சார், உங்களுக்கே இவரை குழப்பம் தான், இது சார் யார் சொல்றது சார் சரியா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப பழங்கள் நிறைய இறைவன் வந்து படிச்சதுல பழங்கள் நிறைய இனிப்பு இருக்குது. ஒருத்தருக்கு பலாப்பழம் இருக்கு சாப்பிடுங்க, அதுக்கு கொட்டையை எடுத்து சமையல் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம். மாம்பழம் சாப்பிடலாம், அது இனிப்பு. மாம்பழம் சாப்பிடலாம். மாம்பழத்தில் கொட்டையை வந்து சாப்பிடணும் தூக்கி குப்பையில போட்டீங்க. மாம்பழத்தில் ஒரு கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, அது சுகர் மருந்து தான், அதை தெரியணும் பயன்படுத்துங்க. வாழைப்பழம் எல்லா விட்டமின்ஸ் இருக்குது, அதையும் சாப்பிடலாம். பழம் நிறைய இனிப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த ஜோசியருக்கு வாக்குப்பளிதம் இருக்கிறதோ, சரியா சொல்றாரோ, சொல்றது நடக்குதோ, அந்த ஜோதிடரை கண்டுபிடிச்சு நீங்கள் உங்களுடைய வழிகாட்டியாக, உங்க ஆசனை, நல்ல நண்பன் வேணும் இல்லையா, நல்ல வைத்தியர் வேணும் இல்லை, அதே மாதிரி நல்ல ஜோதிடரை நீங்க தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு உங்க லைஃப் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாருங்க. ஷேர் மார்க்கெட் பார்க்குறவங்க 3 மாசத்துக்கு வாட்டி பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க, பிசினஸ் தொழில் அதிபராக இருக்கிறாங்க, கார்பரேட் கம்பெனிக்காரெல்லாம் சரியான யோசிச்சு பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அப்புறம் சினிமாக்காரங்களாக இருந்தாலும் சரி, பட பூஜை எப்போ போட்டதும், எப்போ படம் ரிலீஸ் பண்ணலாம், யாரை வச்சு போட்டால் படம் எடுத்தால் நல்லா சிறப்பாக இருக்கும், அந்த கதாநாயகனுக்கு நல்லா இருக்குதா, அந்த கதாநாயகி நல்லா இருக்குதா, அதை ரெண்டையும் பார்த்துக்கிட்டு எப்போ ஆட்கள் எப்போ படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கிறது பட தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம், இது சம்பந்தமா ஏன் பேசுறேன்னா, சுக்கிரன் வேணும். சுக்கிரன் இருந்தாதான் கலை உலகத்துக்கு மன்னன் அவன் தான். அவன் கலை உலக கதாநாயகன் சொல்லுவாங்கல்ல, கதாநாயகன் அவர் தான். சுக்கிரன் இருந்தால் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண முடியும். ஒரு சினிமா, ஒரு ஸ்கிரீன், முன்னாடி 70 mm பார்த்தீங்களா, 70 mm 60 mm 80 mm பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி வளர்ந்து சினிமா பற்றி அழகாக இருக்கிறது, ரசிக்கிறது, அழகான நடனம் ஆடுறது, இசைத்துறையில் இருக்கிறது, இசைத்துறையில் நிறைய பிரிவு எடிட்டிங் துறை இருக்குது, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது இருக்குது, நல்லா நடிக்கிறது. இது மாதிரி எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், அது ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அது கமல்ஹாசனாக இருக்கட்டும், ஒரு அஜித்தாக இருக்கட்டும், அது விஜயா இருக்கட்டும், இல்லை முரளியாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், சிவகார்த்திகனோட இருக்கட்டும், சூர்யாவோட இருக்கட்டும், இல்லை தலைமுறை அமிதா, யார் வந்து அவர் இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் சினிமா துறையில் வர முடியும். அந்த சுக்கிர திசை அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து, நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல இடத்துல இருந்து அந்த சுக்கிரன் வந்து உங்கள் லக்கணங்களுக்கு வேண்டியாரா இருக்கணும். ஒன்று ஆசைப்படி வேண்டியாரா இருக்கணும், ஒன்று லக்கணப்படி வேண்டியா இருக்கணும். அந்த திசையும் நடைமுறையில் வர வேண்டும். அந்த சுக்கிரன் ராசியிலும் நல்லா இருந்து நவாம்சம் நல்லா இருக்கணும். ராசிங்கிறது வந்து ஒரு எப்படி கேட்டீங்கன்னா பேஸ்மெண்ட் மாதிரி மேலே இருக்கு, இந்த கீழே இருக்க அடிப்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நவாம்சம், சூட்சுமம் சொல்லுவாங்க. அது வந்து மேலோட்டமா பார்க்கக்கூடாது இல்லையா, மேலோட்டமா பார்த்தா ஒரு ஆள் நல்லா இருப்பார், பார்க்கறதுக்கு பிரமாதம் நல்லா இருப்பார், அது வந்து ராசி குண்டலின்னு எடுத்துக்கலாம்.
அது வந்து ஸ்தூலம், இந்த பாடி மட்டும். மேலோட்ட பார்த்தா நல்லா இருப்பாரு. உள்ள எப்படி இருப்பாரு? இதயம் எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, கல்லீரல் எப்படி இருக்குது, மண்ணீரல் எப்படி இருக்குது, கண் எப்படின்னு பார்க்க வந்து அது வந்து ஸ்கேன் எடுத்தானே பார்க்கணும் இல்லையா, பிளட் டெஸ்ட் எடுத்து தான் பார்க்கணும். அது மாதிரி அதுதான் சூட்சமா பார்க்குற நவாம்சம். ராசியில வந்து சுக்கிரன் வந்து கண்ணியில் நீச்சமாக இருப்பாரு, நவாம்சில வந்து ரிஷபத்தில் இருப்பாரு, இல்லாட்டி துலாத்தில் இருப்பாரு, இல்லாட்டி மீனத்தில் இருப்பாரு. ரிஷபம் வந்து அவருக்கு வந்து ஆட்சி வீடு, துலாமும் ஆட்சி வீடு, துலாம் மூலத்திலும் வரும், மீனத்தில் வச்சுமாரு. இந்த சுக்கிராச்சாரியனை பத்தி ஏன் பேசுறேன்? இந்த சுக்கிர திசையோட அளவு 20 வருட கால அளவு. இந்த சுக்கிர திசை நடந்தா யாருக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போற டாபிக்கே இதுதான். சுக்கிரன் எந்தெந்த லக்கணங்களை கொடுப்பா, என்னென்ன ராசிக்காரங்களை கொடுப்பார், அதை நீங்க நோட் பண்ணீங்க. மேச லக்கணங்களுக்கு மேச லக்கணமோ மேச ராசியோ சுக்கிரதசை கொடுப்பார். அவருக்கு வந்து செவ்வாய்க்கு வந்த நண்பன் பரவாயில்ல, பக்கத்து வீடு குடும்பாதிபதி, கலத்தரசானத்தாதிபதி. இந்த சுக்கிரன் மேச லக்கணத்துக்கு மேசத்துல இருந்தால் கொடுப்பார், ரிஷபத்துல இருந்தால் கொடுப்பார், மிதுனத்துல இருந்தாலும் கொடுப்பார், துலாத்துல இருந்தாலும் கொடுப்பார், தனுசுல இருந்தாலும் கொடுப்பார், மகத்துல இருந்தாலும் கொடுப்பார், கும்பத்துல இருந்தாலும் கொடுப்பார், மீனத்துல இருந்தா கொடுப்பார். அவரை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவார். உச்சம் தான், ஆனா விரயத்தை ஏற்பட்டு விட்டு போயிடுவார். மேச லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து பெரிய யோகாதிபதி கிடையாது, யோகாதிபதி கிடையாது. சுக்கிரனுக்கு செவ்வாயில ஒரு இன்டிமேட் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. யோகாதிபதி கிடையாது, ஆதிபதி கிடையாது. ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணம் சொல்லுவாங்களே, கேந்திரம் 1 4 7 திரிகோணம் 1 5, அந்த யோகாதிபதி கிடையாது. ஆனா மேச லக்கணத்துக்கு நல்ல ஸ்தானம் அதிபதி, குடும்பாதிபதியா வராது. அவரே குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு, அவரே திருமண ஸ்தானத்தை அதிபதி, நல்ல மனைவியும் கொடுக்கக்கூடியவர். இந்த சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அதையும் வந்து பாட்டுக்கணும். மேச லக்கணத்து 2 சுக்கிரன் தான் நல்லது. துலாத்துல இருந்தாலும் பரவாயில்ல, காத்திரக்கார சாத்திர எப்படி கூட சொல்லுவாங்க, அது ஸ்ரீரங்கத்தில் பரிகாரம் பண்ணிக்கலாம். சுக்கிரன் லக்கணத்தை பார்க்குறாருல்ல, லக்கணத்தில் சுக்கிரன் பார்த்த மேச லக்கணத்தை வாரி வழங்கிடுவார், மகாலட்சுமி மாதிரி, அஷ்டலட்சுமி வீட்டில் வந்த மாதிரி. இப்போ மேச லக்கணத்துக்கு சுக்கிர திசை அள்ளி போடல இல்லையோ கிள்ளி போட்டு போயிடும். யோகாதிபதி இல்லை இருந்தாலும் நல்ல செய்தி போயிடும். எங்கே இருக்கணும்? ரிஷபத்தில் இருக்கணும், இல்லாட்டி துலாத்தை சொன்ன இந்த வீட்டில் இருந்து நல்லா செய்வாரு. அங்கே அந்த சுக்கிரன் வந்து அஸ்தமன தோஷம் சூரியனோட சேர்ந்துக்க கூடாது, 2வது பக்கம் வைக்கக்கூடாது, அப்புறம் பாதியோட சேர்ந்துக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்து அந்த திசை நடக்கல அப்படின்னுச்சுன்னா அந்த யோகத்தை நீங்க அனுப்பிக்கலாம். அடுத்தது ரிஷப லக்னம், அவர் வீட்டுக்கு சொந்தக்காரர் சுக்கிரன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். ரிஷப லக்னத்தை 1 6 கூடிய ஆதிபத்தியம் பெற்று வராரு. இருந்தாலும் பரவாயில்லை, ரிஷப லக்கணக்காரங்களுக்கு கொடுப்பார். எங்க இருந்தா கொடுப்பார்? அவரு மிதுனத்துல இருந்தா கொடுப்பார், 2ஆம் இடத்துல இருந்தா கொடுப்பார். ரிஷப லக்கணத்திலே உட்கார்ந்தாலும் கொடுப்பார். துலாத்துல இருந்தா அவரே கொடுத்துட்டு அவரே வாங்கிட்டு போயிடுவார். சொந்த வீடு தான், ஆனா 6ஆம் இடமா போயிடுச்சு, ரோகஸ்தானமா போயிடுச்சு. அவரே கொடுத்துட்டு அவரே வாங்கிட்டு போறார். செலவில் ஆகிடும், மருத்துவ செலவு வந்துடும், ஹாஸ்பிட்டல் செலவு, விபத்தில் பிரச்சனை, கடன் மனைகளை பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை, சிக்கல் ஏற்படுத்திட்டு போயிடுவார். சுக்கிரன் எங்க நல்லது? ரிஷப லக்கணத்துல நல்லது. மிதுனம் 2ஆம் இடம் நல்ல சிறப்பு. கண்ணில இருக்கலாம், நீச்சம் ஆயிடுவார். அங்க வந்து கண்ணில நீச்சமாகி நம்ம ஆட்சி உச்சம் விட்டாலும் ஓகே. அங்கே புதன் இருந்தா நம்ம பரமாதான் நீச்சப்பாக ராஜ்யம் சொல்லிக்கலாம். அடுத்தது எங்க இருந்தா நல்லதுன்னு பார்க்கும்போது ரிஷபத்துக்கு மகரத்தை தான் நல்லது. சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கலாம். ரிஷப லக்கணக்காரங்க சுக்கிரன் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. அடுத்தது மிதுனத்தை பார்ப்போம். மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்து பெரிய யோகாதிபதி, 1 கூடையவர், 5 கூடையவர், 12 கூடையவரா வராரு. யாரு? மிதுன லக்கணங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ராஜயோகம். வெளிநாட்டுக்கு போகணுமா, வீடு வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாங்கணுமா, இல்லை சொந்தக்காரர் ஆகணுமா, லேண்ட் லார்டு ஓனர் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் இந்த சுக்கிர திசை வேணும். யாருக்கு? இந்த லக்கணத்துக்கு பெரிய யோகாதிபதி, பஞ்சமாதிபதியாக வராது, பெரிய யோகத்தை கொடுப்பார். பிள்ளையாரே யோகம், உத்தரசாந்தாதிபதி, 12ஆம் இடத்துல அதிபதியாக வராது, கட்டு சுகத்தையும் கொடுப்பார், அவர் தான் கொடுப்பார். மிதுன லக்கணத்துக்கு பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? சுக்கிரன். மிதுன லக்கணங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் பார்த்துங்க, சுக்கிர திசை நடந்த பிரமாத ராஜயோகம், வசதியான ஒரு வாழ்க்கை, என்னென்ன நினைக்கிறாலும் சாதிச்சுக்கலாம். அந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறா நல்லா இல்லையாங்கிறது ஜோசிகரை பார்த்தீங்கன்னா சரியான ஜோசிகரை பற்றி பார்த்துங்க. அடுத்த யோகம் யாருக்கு செய்வார்னு பார்த்தா கன்னியா லக்கணத்துக்கு. மிதுன லக்கணம் சொன்ன பார்த்தீங்களா, அதோட 100 மடங்கு செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு? கன்னியா லக்கணங்களுக்கு, கன்னிராசிக்காரங்களுக்கு. எப்படி என்றால் கன்னியா லக்கணக்காரங்க தனாதிபதியாக வராரு, பாக்கியாதிபதியாக வராரு. குடும்பாதிபதி, தனாதிபதி, பாக்கியாவது 2 கூடியவர், 9 கூடியவர் வராரு. 2ஆம் இடங்கிறது துலாம், 9ஆம் இடங்கிறது வந்து ரிஷபம். 2 ஆதிபத்தியத்துக்கு கூடியவர். புதனுக்கு வேண்டியவர் கன்னியா லக்கணத்துக்கு.
சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா பிரபல ராஜயோகம். இருந்தாலும் கன்னியா லக்னம் சுக்கிரத்துக்கு 20 வருஷம் ரொம்ப டாப்பா இருக்கும். அது சுக்கிரன் நல்லா இருக்கான்னு அதை பார்த்துங்க. நீங்க நல்லா இருக்கு சொல்லிட்டீங்களே, நல்லா இருக்கு கேட்ட சுக்கிரன் நல்லா இருக்கணும், நல்ல இடத்துல இருந்தா நல்லா செய்வார். எங்க இருக்குன்னு அவரு கன்னியா லக்னத்துக்கு துலாத்துல இருக்கலாம், தனுசுல இருக்கலாம், மகரத்துல இருக்கலாம். கன்னியா லக்னத்துக்கு மீனத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அங்க அந்த இடம் வந்து உச்சமான இடம், காரக பாவன காலத்தோட தோஷம் ஆயிடும். ரிஷபத்தில் இருக்கலாம், மிதுனம் என்ற 10ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல இருந்து கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரதசை நடந்தால் கேட்கவே தேவையில்லை. பென்ஸுக்காரா, பிஎன்12காரா, பெரியாரிக்காரா, எல்லா காரையும் வாங்கி கொடுக்கும் இந்த ஜாதகம். இந்த கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரதசை நடந்தால். அடுத்தது துலா லக்னம். இந்த துலா லக்னத்துக்கு 1 கூடியவர் 8 கூடியவர் கன்னியா லக்னத்துக்கு சொன்னாலே பெரிய யோகம். அதுல வந்து ஒரு 30% 40% கிடைக்கும். ஏன்னா ஒரு அட்டமதியம் வர்றதுனால அது துலா லக்னத்துக்கு அந்த சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். எங்க கேந்திரத்துல இருக்கணும், திரிமணத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல இருந்தா துலா லக்னத்துக்கு ராஜயோகம் தான். வீட்டுல துணிமணிகள், ஆடை ஆபரணங்கள், பட்டு புடவைகள், என்னென்ன வீட்டுல வந்து அப்படியே கேலக்சி மாதிரி இருக்கும். வீடு, பங்களா, வீடு மேல வீடு, மாடி மேல மாடி, தோட்டம் துறவுகள், நஞ்சை புஞ்சைகள், அப்புறம் கப்பல் போக்குவரத்து, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நல்ல ஜவுளி கடை வச்சு நகை கடை, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெரும் செல்வந்தன் ஆக்கி விட்டுக்கிறோம். உலகம் ஃபுல்லாக புகழ் செல்வாக கொடுக்கக்கூடியது. துலா லக்னம் அவரே வேண்டியவர் சுக்கிரதசை. ஆனால் சுக்கிரதசை ஆரம்ப அள்ளி விட்டுட்டு கடைசியில் வந்து அட்டமதிபதியம் வர்றதுனால கடைசியில் வந்து உடல் உபத்திரம், உடல் உபாதை பிரச்சனை, சிக்கல் அந்த மாதிரி ஏற்பட்டு வரும். மனைவிக்கு அவர் கப்தர்காரனால மனைவிக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி, அவங்களுக்கு மருத்துவ செலவுலாம் ஏற்படுத்துற மாதிரி ஏற்படும். இவங்க யூரின் வர இடத்துல கிட்னி சம்பந்தமாக, அப்புறம் வலித்து மர்மஸ்தானத்தில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டுருவாரு. ஏன்னா சுக்கிரன் வந்து மர்மஸ்தானத்துக்கு இருக்காங்க. அவங்க வந்து மருத்துவ சம்பந்தம் பார்த்துங்க, தண்ணி நிறைய குடிச்சு உடம்பு நிறைய இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா துலா சுக்கிரன் திசை முடியும் போது தான், அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்தது இந்த சுக்கிரன் மட்டும் துலா லக்னக்காரங்களுக்கு நல்லா இருந்தாலும் 75 வயசு 80 வயசுல கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆயுள்காரங்கள் சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் சுக்கிரதசை நல்ல செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல இடத்துல 6, 8, 12 மட்டும் இருக்கக்கூடாது. அது மட்டும் ரொம்ப கவனம். 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடத்துல இருந்தால் சுக்கிரதசை சிறப்பாக செய்யாது. ஆச்சரியக்கிறார் உச்சம் 6, 8, 12 துல்சால இருக்கக்கூடாது. அடுத்தது மகர லக்னத்துக்கு சுக்கிரதசை பிரபல ராஜயோகத்தை கொடுக்கும். எப்படி கன்னியா லக்னத்துக்கு சொன்னேன் இல்லையா, கன்னியா லக்னம் எவ்வளவு பெரிய யோகம், அதே லக்னம் யோகம் வந்து மகர லக்னத்துக்கு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் மகர லக்னத்துக்கு ஒரு கோணமும் ஒரு கேந்திரமும் பெற்றுக்கிறார். எந்த கிரகம் ஒரு கேந்திரமும் கோணமும் பெறுகிறதோ அந்த கிரகம் பிரபல ராஜயோகத்தை கொடுக்கும். ராஜயோகம் ராஜாக்கள் எப்படி வருவாங்க, ஒரு பிரதமர் எப்படி இருப்பார், ஒரு ஜனாதிபதி எப்படி இருப்பார், ஒரு எம்பி எப்படி இருப்பார், ஒரு மினிஸ்டர் எப்படி இருப்பார், அந்த மாதிரி யோகத்தை தான் ராஜயோகம். அந்த யோகத்தை மகர லக்னத்துக்கு சுக்கிரதசை 20 வருஷம். பெற்ற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளை புத்திரம் அவங்க நல்ல படிப்பு, உயர்ந்த கல்வி, நல்ல படிப்பு, பிஹெச்டி பண்ற அளவுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் நல்ல வரவேற்பு அடிச்சு நல்ல ஜீவனம் பண்ணி நல்ல வருமானத்தை பண்ணி இங்கே வீடு, வண்டி, வாகனம், அந்த செல்வாக்கு, புகழ் எல்லாம் கொடுக்கறதான் சுக்கிரன். சுக்கிரன் தான் தெரிய வேண்டியதுதான். மகர லக்னத்துக்கு நல்ல டாப். ஆனால் நல்ல இடத்துல இருக்கணும் பார்த்துங்க. கேந்திரத்தில் இருக்கணும், திரிகோணத்தில் இருக்கணும். 2ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 11ஆம் இடத்துல அந்த இடத்துல உட்கார இடம் வந்து சுக்கிரனுக்கு வந்து நண்பன வீடா இருக்கணும். நண்பன விட நட்பா இருக்கலாம். பகை பெற்று இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வச்சுக்கலாம். அது நான் சரியான ஜோசியத்தை பார்த்து செஞ்சுக்க. மகர லக்னத்துக்கு சுக்கிரத்தில் இருந்தால் யோசனை அவங்க கையில பிடிக்கவே முடியாது. தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். வீட்டிலே லட்சுமி வந்து உட்காந்து இருக்காருன்ட்டோம். லட்சுமி கூட்ட வரமாட்டாங்களா, இந்த லட்சுமி வீட்டில் வந்துருச்சுன்னா இது வந்து இது பெண்ணுக்கு தான் சரி, ஆணுக்கு தான் சரி. ஆனா பெண்ணுக்கு தான் அதிகமான யோகம். அடுத்தது இப்ப கும்ப லக்னத்தை பத்தி பார்க்கலாமா. இந்த கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் மகர லக்னத்துக்கு எவ்வளவு யோகம் சொன்னேன் இல்லையா, அதேதான் கும்ப லக்னத்துக்கும் சுக்கிரன் ஒரு கேந்திரமும் ஒரு கோணமும் வாங்க 4 குடியாரம் வராரு, 9 குடியாரம் வராரு. பெரிய ராஜயோகம் தான், கேட்கவே தேவையில்லை தான். சொன்னேன்ல மகர லக்னத்துக்கு எவ்வளவு யோகம் இருந்தா எவ்வளவு நடக்கும், கன்னியா லக்னத்துக்கு வந்தா எவ்வளவு யோகம், அதிர்ஷ்டம், செல்வாக்கு, அதிர்ஷ்டம், புகழ்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அவ்வளவு யோகமும் கும்ப லக்னத்துக்கு கிடைக்கும். இது சினிமா லைன்ல போகக்கூடிய இந்த சுக்கிரதசை கும்ப லக்னத்துக்கு சினிமா துறைக்கு போகணுமா போய்க்கலாம், அரசியலுக்கு போகணுமா நீங்க போய்க்கலாம், துணி சம்பந்தமா ஒரு ஜவுளி கடை வைக்கணுமா, ஒரு மளிகை கடை வைக்கணுமா, டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைக்கணுமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வாங்கணுமா, எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்க, என் பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு போகணும், லண்டனில் போய் படிக்க போகிறான், ரஷ்யாவில் போய் படிக்க போகிறான்,
ஆஸ்திரேலியா போய் படிக்கணுமா அந்த சுக்கரத்தில் படிச்சவங்க யாரும் கும்பலக்கணக்காரங்களுக்கு நித்தேஷ்டாந்த அதிபதியாக வர்றாரு, பாக்கிய அதிபதியாக வர்றாரு. பூர்வ சொத்து கோர்ட்டு கேஸ் வழக்கு 59 இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி அவங்களுக்கு வரணுமா சொத்துலாம் வந்துடும். எதுக்கு? கும்பலக்கணக்காரங்களுக்கு சுக்கிரதசை நடந்தால். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேச லக்னத்துக்கு வரும், ரிஷப லக்னத்துக்கு வரும், மிதுன லக்னத்துக்கு வரும், கன்னியா லக்னத்துக்கு வரும், துலா லக்னத்துக்கு வரும், மகர லக்னத்துக்கு வரும், இந்த கும்ப லக்னத்துக்கு வரும். இந்த 7 லக்னங்களுக்கு சுக்கிரன் திசை வாரி வழங்கும் அதிர்ஷ்டமான திசை. இந்த 12 ராசி 12 லக்னக்காரங்களுக்கு இந்த திசை வந்து மேச லக்னத்துக்கு கிடைக்கும் உறுதியானது, ரிஷப லக்னத்துக்கு கிடைக்கும், மிதுன லக்னத்துக்கு கிடைக்கும், கன்னியா லக்னத்துக்கு கிடைக்கும், துலா லக்னத்துக்கு கிடைக்கும், மகர லக்னத்துக்கு கிடைக்கும், கும்ப லக்னம். 7 லக்னங்களுக்கு 7 ராசிக்காரங்களுக்கு சுக்கிர சிறந்தால் பெரும் செல்வந்தனாக தனவந்தனாக வரக்கூடிய கோடி கோடி பார்த்து சம்பாதிக்கூடிய அமைப்பார்கள். இந்த திசை வரும்போது நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு கீழே அலமேலு மங்காமா இருப்பாங்க. அலமேலு ஆண்டாள் நினைக்கிறேன். அலமேலு அந்த அம்மாவை நீங்க வழிபட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. திருப்பதியில் போய் புஷ்கர் நீராடுங்க. எங்கெங்க 108 வைணவ தலம் இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. லட்சுமியோட ஸ்தலம் எங்கெங்க இருக்கு அங்கெல்லாம் நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சுக்கிரதசை மேன்மேல பெண்களுக்கு வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிருங்க. யாராவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. கல்யாணத்தை கொஞ்சம் ஏற்றுக்கிறேன், சாப்பாடு போதை ஏற்றுக்கிறேன். அவங்களுக்கு பெண்களுக்கு உதவி செய்ய யாராச்சும் விடவோ இருப்பாங்க, ஏதாச்சும் கடமை வந்துட்டு அவன் பசங்க படிக்கிற செலவு இந்த மாதிரி புண்ணிய காரியம் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் சொல்கிறேன். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சுக்கிரதசை அபரிதமான யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? சுக்கிரனாவே மகாலட்சுமி. நவகிரகங்களை வந்து சுக்கிரன் வந்து வெண்பட்டு உடுத்திருப்பார். அது வெண்பட்டு நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கலாம். ஐவரி கலர் சொல்லுவாங்கல்ல, ஐவரி இந்த கலர் மாதிரி, இந்த கலரு அது மஞ்சள் கிடையாது. ஐவரி இந்த கிரீன் கலர் சொல்லுவாங்க, அந்த கலர். நான் போட்டு சட்டை போட்டுக்கலாம். இதுதான் சுக்கிரனுடைய கலர். இப்போ உங்களுக்கு மேச லக்னத்துக்கு சுக்கிரன் வேண்டியால், அப்புறம் மிதுன லக்கணத்துக்கு ரொம்ப யோகாதிபதி, கன்னியா லக்கணத்துக்கு அபிரதமான யோகாதிபதி, துலா லக்கணத்துக்கு நல்லது செய்வார், மகர லக்கணத்துக்கு அள்ளி கொடுப்பாரு, கும்ப லக்கணத்துக்கு வாரி வழங்குவார். மேசம், மிதுனம், ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் 7 லக்கணக்காரங்களுக்கு 7 லக்கணமாக இருந்தால் சரி, 7 அதே ராசியாக இருந்தால் சரி, இந்த சுக்கிர திசை அபிரதமான யோகமான திசை நடக்கக்கூடியது. சுக்கிர திசை யாருக்கு வந்து முதல் பார்த்துங்க, சோசியரை கன்சல்ட் பண்ணி முதல் பார்த்துங்க சுக்கிர திசை எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிங்க. சுக்கிரனுடைய கலர் திஸ் கலர், இந்த கலர் ஐவரி கலர், இந்த நான் போட்டுக்கிறேன் இந்த கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு வாங்க. சுக்கிரனுடைய கலர் அந்த பேண்டாக இருந்தாலும் சரி, சட்டை இருந்தாலும் சரி, பனியில் இருந்தாலும் சரி. அடிக்கடி வைணவ ஸ்தலங்கள் என்ன இங்கே இருக்குது? 108 வைணவ தலங்கள் இருக்குது. ஸ்ரீரங்கம் போங்க, திருப்பதி போங்க, உப்பிலியப்பன் கோயில் போங்க, நிறைய பேருக்கு நிறைய தெரியும். அப்புறம் மகாலட்சுமி ஸ்தலத்துக்கு போங்க. சுக்கிரனாவே மகாலட்சுமி தான். ஓகேங்களா? மகாலட்சுமி துதி தெரிஞ்சு படிங்க. காமதேனுக்கு இப்போ பசுமாட்டுக்கு வந்து பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் கலந்து நீங்கள் கொடுங்க. செஞ்சுட்டு பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம்லாம் கொடுங்க. வெள்ளிக்கிழமை பசுமாடு குளிப்பாட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. காமத்து பக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். பசுமாடு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே மணி அடிச்சிட்டு இருக்கிறது நல்ல சகனமாக நான் நினைக்கிறேன். பசுமாடும் ஒரு கண்ணுக்குட்டிக்கு குளிப்பாட்டி கொள்ளி அதை பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அதுக்கு பச்சரிசி இதெல்லாம் கொடுத்து அதுக்கு சாமிக்கு செய்யுங்க. செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிரதசை பிரமாதமான அபிரதமான வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இது கண்கூட பார்க்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். சுக்கிரதசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த எபிசோடில் சனீஸ்வர பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தற்சயமாக உங்களோட பிரியா விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். ஓகே.